தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். கதமும் சேனல் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சென்ற பதிவில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பற்றி சொல்லியிருந்தேன். அதில் நித்யா முருகன்றவங்க வெரி யூஸ்ஃபுல் மெசேஜ், தேங்க்யூ மேடம் சொல்லி போட்டிருந்தீங்க, ரொம்ப நன்றிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தாமஸ் சார்லஸ் மணின்ற சகோதரர் வந்து வெரி நைஸ், பட் ஹவு டு அப்ளை அண்ட் ஷோ மீ த ரிசல்ட்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக வருகிற பதிவுகளில் நான் வீடியோ வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பற்றி நான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மறுவரசின்றவர் வந்து மேடம் உங்களது இன்றைய முயற்சி தகவல்கள் சிறப்பு, நல்ல பலன் தரும் நிகழ்ச்சி, நிறைய பேருக்கு இது உதவியாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பீட்ரூட் சோப் எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: பியர் சோப் 1, பீட்ரூட் 2, அடுத்தது சோப் செஞ்சால் அது ஊற்றி வைக்கிறதுக்கான டை 1, வேஸ்லின். என்ன இது சோப் வச்சு சோப் சொல்லி தரீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? அப்படி இல்லைங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என்னால் போய் கெமிக்கல் ஷாப்லேயோ இல்லை ஆன்லைன் ஷாப்லேயோ போய்ட்டு சோப் பேஸோ இல்லைனா வந்து கிளிசரினோ வாங்க முடியல. ஸோ இப்போ அதனால் இந்த பியூர் சோப்பை யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 98% ஆஃப் பியூர் கிளிசரின் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்க்கு வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்க்னஸ் கொடுக்கும். அதனால் இப்போதைக்கு இந்த சோப்பையை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பீட்ரூட்டை இப்படி வந்து கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சோப் இருக்குது இல்லைங்களா, பியூர் சோப்பு, அதை நல்லாவே துருவி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டபுள் பாயில் மெத்தடில் நம்ம ஹீட் பண்ண போகும்போது உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு மெல்ட் ஆகிடும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயை வச்சுட்டு ஸ்டவ்வில் அதில் வந்து நம்ம தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சூடு பண்ண போகிறோம். ஏன்னு சொன்னால் நம்ம டேரெக்டாக நம்ம வந்து அதை ஹீட் பண்ணோன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ரொம்பவே அடி பிடிச்சிடும், இல்லைனா வந்து உங்களுக்கு சோப் ரிசல்ட் நல்லாவே வராது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு அந்த தண்ணி பாத்திரத்தில் நம்ம இந்த பாத்திரத்தை வந்து சோப்பு வச்சுருக்கிற பாத்திரத்தை நம்ம வைக்க போகிறோம். இதுதான் டபுள் பாயில் மெத்தட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே ஒரு 7 to 8 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே சோப் மெல்ட் ஆகிடும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிறது தெரியும். ஸோ இது ஒன்று ஒரு 2 minutes 3 minutesக்குள்ளே உங்களுக்கு வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து லிக்விட் ஃபார்முக்கு வந்துடும். இந்த அளவு ஹீட் ஆகிட்ட அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்சியில் நீங்கள் நல்லாவே இந்த பீட்ரூட்டை அடிச்சுக்கோங்க. மிக்சியில் அடிச்சுட்டு அதை நல்லாவே ஒரு காட்டன் துணியில் வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த ஜூஸை மட்டும்தான், எசன்ஸை மட்டும் தான் நம்ம வந்து அந்த லிக்விடில் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த எடுத்து வச்சுருக்க பீட்ரூட் ஜூஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து ஹீட்லேயே வந்து நம்ம அந்த லிக்விட் சோப்லேயே வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த வேஸ்லினை வந்து இந்த டையில் நம்ம தடவ போகிறோம். இந்த வேஸ்லின் தடவுறது மூலமாக உங்களுக்கு வந்து இந்த சோப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக காஞ்சிட்ட அப்புறம் ஈஸியாக வந்துடும். நார்மலான பிளாஸ்டிக்கில் வேஸ்லின் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நார்மலாகவே உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் பவுலில் வச்சாலும் இல்லை டையில் வச்சாலும் ஈஸியாகவே வந்துடும். இருந்தாலும் ஒன்று வந்து வேஸ்லின் தடவி உங்களுக்காக காமிக்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து நம்ம லிக்விட் ஃபார்மில் இருக்க சோப்பை வந்து இதில் நம்ம ஊற்றி வைக்க போகிறோம். ஒன்று வந்து வேஸ்லின் தடவை வந்து, இன்னொரு பவுல் பார்த்திங்கன்னா வேஸ்லின் தடவாதது. இப்போ இந்த லிக்விட் சோப் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சுட சுட வந்து பிளாஸ்டிக் பாத்திரத்தில் ஊற்றி வைக்கக்கூடாது. மிதமான சூட்டில் நீங்கள் ஊற்றுங்க. ரொம்பவும் ஆற விட்டுறாதீங்க. அப்படி ஆற விட்டிங்கன்னு சொன்னால் பாத்திரத்திலே கெட்டித்தன்மை ஆகிடும். ஸோ இந்த சோப் ரெடி. இப்போ உங்களுக்கு இதை நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 hours வைங்க. உங்களுக்கு நல்லாவே சோப் பேஸ்க்கு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 hours கழித்து இதை எடுத்துருக்கிறேன். நல்லாவே வந்திருக்கு. இது ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 2 days வச்சு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். பீட்ரூட் சோப் ரெடி. இது வந்து உங்களுக்கு ஸ்கின் ஒயிட்னிங் அண்ட் ஸ்கின் க்ளோவுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.